பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் தண்டனை பெற்ற 9 ஆயுள் தண்டனை குற்றவாளிகளும் உயர் பாதுகாப்பு அறையில் அடைக்கப்பட்டு 24 மணி நேரமும் காவலர்கள் மற்றும் மனநல மருத்துவர்கள் கண்காணிப்பில் உள்ளனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் தமிழ்ச்செல்வன் வழங்கிட நாம் கேட்போம். தமிழ்ச்செல்வன், வணக்கம். இப்போ தற்பொழுது மருத்துவர்கள் கண்காணிப்பில் அவர்கள் இருப்பதற்கான காரணம் என்ன? இதுக்கப்புறம் அவங்க பின்பற்ற வேண்டிய வழிமுறைகள் என்னென்னவாக இருக்கின்றன? விவரங்கள் என்ன தமிழ்ச்செல்வன்? பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் 9 பேருக்கும் சாகும் வரை ஆயுள் தண்டனை விதித்து கோவை மகிழா நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு வழங்கியுள்ளது. குறிப்பாக இந்த தீர்ப்பானது பெரும் பரபரப்புக்கு இடையில் நேற்று தினம் வழங்கப்பட்டது. நேற்று இந்த தீர்ப்பு வழங்கிய உடனே இந்த 9 கைதிகளும் கோவையிலிருந்து நேரடியாக சேலம் மத்திய சிறைக்கு ஒரு 8:30 மணி அளவில் அழைத்து வரப்பட்டு அவர்கள் குறிப்பாக சேலம் மத்திய சிறையில் உள்ள 10வது பிளாக்கில் அவர்கள் அடைக்கப்பட்டுள்ளார்கள். இதற்கு முன்பு வரை இந்த சிறை தண்டனை கைதிகள் குறிப்பாக ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதிமுறைகள் பின்பற்றப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இவர்கள் விசாரணை கைதிகளாக இருந்த போது 10வது பிளாக்கில் உயர் பாதுகாப்புடன் அவர்கள் தொடர்ந்து கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வந்தார்கள். இந்த நிலையில் தற்பொழுது இவர்களுக்கு அனைவருக்கும் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் தண்டனை கைதிகளாக இவர்கள் மாறியுள்ளார்கள். இவர்களுக்கு அனைவருக்குமே இதற்கு முன்பு வரை வண்ண ஆடைகள் அணிந்து வந்த நிலையில் தற்பொழுது இன்றைய காலை முதலே இவர்களுக்கு வெள்ளை ஆடைகள் கொடுத்து அவர்கள் தற்பொழுது அணிய துவங்கியுள்ளார்கள். இந்த நிலையில் சேலம் மத்திய சிறையில் குறிப்பாக காலை 7:30 மணி முதல் மாலை 4:30 மணி வரை கட்டாயம் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற அறிவுறுத்தலும் சிறை நிர்வாகம் வழங்கியுள்ளது. குறிப்பாக நெசவு தொழில் ஆரம்பித்து அட்டை தயாரிப்பு உள்ளிட்ட அனைத்து பணிகளிலும் இவர்கள் விருப்பப்பட்ட தொழில்களிலிருந்து ஈடுபடலாம். தினசரி ஒரு நாளைக்கு 280 முதல் 300 ரூபாய் வரை இவர்களுக்கு சம்பளம் ஊதியமாக வழங்கப்பட இருக்கிறது. இதில் 20% இவர்கள் உறவினர்களுக்கு அனுப்புவதற்கும் சிறை நிர்வாகம் தரப்பாக தகவல் தெரிவித்துள்ளார்கள். இது மட்டும் இல்லாமல் 80% இவர்கள் பயன்படுத்திக் கொள்ளும் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கு. குறிப்பாக இதற்கு முன்பு வரை குறிப்பாக இந்த 10வது பிளாக்கை பொறுத்த வரைக்கும் இந்த 9 கைதிகள் மட்டுமே தனியாக கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வந்தார்கள். அவர்களை காவல்துறையினர் தொடர்ந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தி அவர்களை கண்காணித்து வந்தார்கள். தற்பொழுது 9 பேருமே தற்பொழுது நேற்று இரவு முழுவதுமே சரியாக உறங்காமல் ரொம்ப அமைதியாக இருந்ததாக சிறை நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது. இதுக்கு முன்பு வரை இப்பொழுதுமே கலகலப்பாக பேசிக் கொண்டிருக்கும் இந்த 9 பேரும் நேற்று சிறை தண்டனை அறிவித்த பிறகு ரொம்ப அமைதியாக மாறிவிட்டதாக சிறை நிர்வாகம் தரப்பில் தகவல் தெரிவித்திருக்காங்க. தற்பொழுது இவர்கள் தற்கொலைக்கு முயற்சிக்கு மேற்கொள்ள வாய்ப்பு இருப்பதன் காரணமாக மனநல மருத்துவர்கள் மற்றும் சிறை காவலர்கள் அடங்கிய குழுக்கள் தற்பொழுது 24 மணி நேரமும் இவர்களுக்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. குறிப்பாக அடுத்த 15 நாட்களுக்கு இவர்களுக்கு முறையான பாதுகாப்பு வழங்கவும் மனநல அறிவுரைகள் வழங்குவதற்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு.